வணக்கம் நண்பர்களே. மோடி, அமித்ஷா வலுக்கும் நெருக்கடிகள், பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஆட்சி அமைச்சா என்ன நடக்க போகுது, இந்த ஆட்சி நிலையானதாக இருக்க போதா, இல்லை தொங்கு பாராளுமன்றமாக சிக்கி சின்னாபின்னமாக போதா போன்ற விஷயங்கள்லாம் என்ன, இன்றைக்கி கள நிலவரம் எப்படி இருக்குது, யார் யாருக்கு ஆதரவு தரப்போகிறாங்க, யாருக்கு ஆதரவு தரமாட்டாங்க, ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறார், மற்ற இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை, நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா, அவரை போல ஒரு அருமையான தலைவராக அவர் உருவாகி இருக்கும் விதத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. 2019 கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தார் அவர். என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எதுவுமே புரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தார். அப்போ முதல் முறையாக 2020க்கு அப்புறம்தான் 21 மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகிறாரு. ஆன பிறகு அவங்க சந்திக்கும்போது முதல் என்ன சொல்கிறது, ஒரு வெளிச்சம் அப்போ தான் ராகுல் காந்திக்கு தெரியுது. நாம் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சிட முடியும், அப்படியெல்லாம் ஒன்றும் உலகத்தில் முடியாது அப்படின்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஒளி தெரியுது. அதோடு சேர்த்து தான் அண்ணன் திருமாவளவனையும் அவர் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக வரலாற்றில் நாம் பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திப்பின் போது தான் அவர்கள் தான் ராகுல் காந்திக்கு இந்த ஐடியாவே கொடுக்குறாரு. நீங்கள் பேசாமல் நடந்துருங்க, இந்தியா முழுக்க நடந்து மக்களை சந்திங்க, மக்களை சந்திச்சிங்கனாலே போதும், கூட்டம்லாம் போட வேண்டாம், நடைபயணம் போல் ஒரு அமைப்போட ஃபுல்லாகவே கிளம்பிடுங்க. அவர் சொன்னது ஒரு வாகனம் அப்படி கூட போகலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. அவர் அதை இன்னொரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போய் காலாலே நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க, அதாவது தெற்கிலிருந்து வடக்கே காஷ்மீர் வரையும், அதே போல் கிழக்கே பஞ்சாபில் தொடங்கி வெஸ்ட் பெங்கால் வரையும் முழுசாக நடந்துட்டார். இப்படி நடந்ததில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் ராகுல் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்தார். அதோட ரிசல்ட்டை தான் நம்ம எலெக்ஷனில் பார்க்குறோம். இந்த எலெக்ஷன்லேயே கூட நம்ம தான் முதல்ல சொன்னது, காங்கிரஸ் 46 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு. நம்ம அந்த 5ஆம் கட்ட தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கப்புறம், அதாவது வாக்குப்பதிவோட எண்ணிக்கையெல்லாம் வெளியிட்ட போது நம்ம விளக்கமாக அதுக்கு சொல்லியிருந்தோம். இது போல் 46 சீட்டு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும், 34 சீட்டு தான் பாஜக கூட்டணி அங்கே ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நிறைய பேர் சொன்னது இதுதான். இன்னும் பல சேனல்களில் பேசும்போது அங்கேயும் அதுதான் சொன்னாங்க. நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லுங்கள் சார், உத்தரப்பிரதேசத்தில் எப்படி சார் காங்கிரஸ் கூட்டணி அதுவும் 46 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நம்பர் வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபார்முலா போடுறோம், அந்த ஃபார்முலா படி இந்த நம்பரை வச்சு பார்த்தோம்னா இப்படி தான் நம்பர் வருது, இந்த வந்த நம்பரை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு. நம்மளுடைய கணிப்பில் தவறி போனது இந்த 3 இடங்கள் தான். எங்கள் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 3 தான் நம்மளுடைய கணிப்பில் மாறி போச்சே தவிர மீதி எல்லா இடமும் நாம் கொடுத்த கணிப்பு 90% சரியாக தான் வந்திருக்கு.
சரிதானா? ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்மளுடைய கருத்து கணிப்பு சரியாக இருந்திருக்கு அப்படின்றது நாமளே பாராட்டிக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த இடத்தில் வந்து ராகுல் வந்து இன்னொரு இடத்துல எப்படி ஒளிர்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவரை பொறுத்தவரை என்னென்னா, இது ஒரு கொரில்லா யுத்தம் மாதிரி போய் எதிரி கேம்பை அடித்து துவம்சம் பண்ணி நாசம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நமக்கு வெற்றியா இல்லையான்றதை விட எதிரியை தோற்கடித்து விட்டோம், அதன் மூலமாக இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றி விட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு அவர் ஒதுங்கிட்டார். இப்போதைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் அதுக்கும் மறுத்து விட்டார். நான் எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் வரலைங்க அப்படின்ட்டார். சரி, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்புறம் எப்படி அது ஷேப் அவுட் ஆகுது அப்படின்னு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மோடி அமித்ஷாவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வர, அதாவது கடந்த ஒரு 15 ஆண்டுகள் குஜராத்திலும் அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இவங்க 2 பேரும் அடிக்காத கூத்தே கிடையாது. ஒரு நாள் 2 நாளில் 25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி, அதாவது படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு சரி ரைட்டு அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி நைட்லேருந்து ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசரை போல் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள் இருவரும். இந்தியாவில் அவங்க வச்சது தான் சட்டம், வேறு யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன்லாம் என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க பார்த்தீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. வர்ற இடத்துல போகிற இடத்துலலாம் ஒரே ஆணவ பேச்சு தான். பாராளுமன்றத்தில் பேசும்போதும் அதே ஆணவ துணியில் பேசுகிறது அப்படின்னு அவங்களோட இந்தியாவையே அவங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சு. இனிமேல் அவங்க நினச்சாதான் நம்மளாம் சோறே திங்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு. உண்மையாக அப்படி தானேங்க, கறி சாப்பிட்டான்னு சொல்லிலாம் அடித்து வெட்டி கொண்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு அட்டகாசத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பத்தாவதுக்கு இந்த பக்கம் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசில் புல்டோசரை வச்சுக்கிட்டு பிடிக்காதவங்க வீடெல்லாம் இடித்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வேறு இவர் வேறு சொன்னார், புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு யோகிகிட்ட போய் கற்றுக்குங்க அப்படின்லாம் வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியாக ஒரு முழு எதேச்சதிகாரத்தோடு ஆட்சி செஞ்சு முடித்தாங்க இந்த 10 வருஷம். இப்போ அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நம்ம தோழர் மருதையன் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு குரங்காட்டி குரங்குகளை வச்சு எப்படி வித்தை காட்டுவானோ அதுபோல் இருக்கிற எல்லா எம்பி எம்எல்ஏ எல்லாரையும் அவங்க கையில் வச்சு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இடி, ஐடி, சிபிஐ இந்த 3த்தையும் கையில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த 4த்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடி தீர்த்துட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 240 தான். இன்னும் 32 சீட்டு எக்ஸ்ட்ரா வேணும். எதுக்கு? சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சேர்றதுக்கே. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அது ஃபுல் மெஜாரிட்டி. இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த சிம்பிள் மெஜாரிட்டிக்கே சீட்டு பத்தலை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவர்கள் வந்துவிட்ட ஒரு நேரத்தில் இப்போ வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ப்ளஸ் மகாராஷ்டிராவில் ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டேயும் சேர்ந்துக்கிட்டு இந்த 3 பேரும் இப்போ அவரை போட்டு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்ப்பதற்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று கூட சொல்லியிருந்தேன்ல, அதாவது மோடி அவர்கள் ஒரே ட்ரெஸ்ஸில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை பார்த்ததே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம் அப்படின்னு. 3 இடங்களில் பார்க்குறோம். 3 இடத்துலையும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அந்த வெள்ளை கலர் குர்தாவும் ஒரு பச்சை கலர் ஓவர் கோட்டும் போட்டுக்கிட்டு காலையிலேயே அதான் போட்டிருக்காரு, மத்தியானமும் அதான் இருக்கார், சாயங்காலமும் அதில் தான் இருக்கார். நம்ம தான் அப்படி இருப்போம். அவர் வந்து எப்படி இருப்பார், ஒவ்வொரு நேரத்துக்கும் உள்ள ஒரு ஆஃபீஸ்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார், அப்புறம் அடுத்த ஆஃபீஸ்குள்ளே போகும்போது வேறு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு மாற்றி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருப்பார். அதையெல்லாம் போய் அதுலேயும் சந்திரபாபு நாயுடுவா கையை பிடிச்சி இழுத்து ஐயா வாங்க என் பக்கத்துலேயே உட்காருங்க எங்கேயும் போயிடாதீங்கன்ற மாதிரிலாம் உட்கார வச்சதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு, 3 பேரும் சபாநாயகருக்கு சீட்டு கேட்குறாங்க. யார்? ஏக்நாத் ஷிண்டே என்ன கேட்குறாரு, எனக்கு சபாநாயகரை கொடுன்றாரு. நிதிஷ்குமார் எங்கள் கட்சி ஆளுக்கு சபாநாயகரை கொடுன்றாரு. சந்திரபாபு நாயுடு எங்கள் கட்சிக்கு சபாநாயகர் கொடுன்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா இவர்களால் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து மோடி இந்த தேர்தலில் வந்து அவர் வைத்த முக்கியமான பிரச்சாரம் என்ன, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்றது தான். அவர் வந்து இஸ்லாமியர்களை மொத்தமாகவே ஒழிச்சு கட்டணுன்றது தான் அவரோட பிளான். இன்னொரு தடவை ஃபுல் மெஜாரிட்டிலலாம் ஜெயிச்சிருந்தால் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார்.
அந்த ரேஞ்சுக்கு அவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ எப்படி வந்து நிற்கிறாரு பாருங்கள். இவர் மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்கிறாரு. சந்திரபாபு நாயுடு 4% முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு தருவேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறார். அப்போ அவர் அதை விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்க மாட்டார். இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோட சிறப்பு அந்தஸ்து அந்த 370, 371, 371A, BCDEFGHIJ வர இருக்குது. அந்த அத்தனை சிறப்பு அந்தஸ்துகளையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது தான் மோடியோட ஒரே ஐடியாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு ஏற்கனவே அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அப்போ இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா தெலுங்கானாவும் ஆந்திராவையும் பிரித்தப்போ தெலுங்கானாவுக்கு வசதியாக போயிடுச்சு, ஆந்திராவுக்கு லாஸ் ஆகி போச்சு. புரியுதுங்களா? ஏன்னா தெலுங்கானா வந்து என்ன ஆயிடுச்சு, ஹைதராபாத்தை தெலுங்கானா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு முக்கியமான சாஃப்ட்வேர் இன்கம் பூரா ஹைதராபாத்லேருந்து தான் வரும். அது அப்படியே தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. அதே போல் அங்கே இருந்த கடன் அப்போ வந்து கிட்டத்தட்ட 92,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அதை பிரிக்கும் போதும் ஆந்திராவுக்கு கொஞ்சம் கம்மியாகும், 41%. தெலுங்கானாவுக்கு 41%, ஆந்திராவுக்கு 59% அந்த கடனை பிரித்து கொடுத்தாங்க. அந்த 99,000 கோடியாக நோய் இருந்த கடன் வந்து இன்றைக்கி ஆந்திராவோட கடனாக 3.25 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. இப்போ இவ்வளோ சிக்கலில் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் விடமாட்டார். அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்பார். அதே போல் பார்த்திங்கன்னா இவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர் மோடி. நிதிஷ்குமார் ஏற்கனவே பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது எதிரெதிர் துருவங்களில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியும் அப்படின்றது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன் சார் இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது கலைஞரும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கலையா அப்படின்னாங்க. பயணித்தாங்க, இல்லைன்னா நம்ம சொல்லலை. ஆனால் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் வாஜ்பாய். இவர் மோடி அந்த மாதிரி கிடையாது, நான் வச்சது தான் சட்டம்னு பேசக்கூடிய ஆள். அப்போது 2 பேருமே 2 துருவங்களாக இருக்கும்போது இவங்க சேர்ந்து ஒன்றாக பயணிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெய்லி குடைச்சலை கொடுக்க போகிறாங்க. எந்த நேரத்தில் எப்போது ஆட்சி கவிழும்? ஏன்னா இப்போ பாஜக நினச்சதுன்னா எந்த மாநிலத்தில் வேணாலும் அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியவே உடைச்சி அந்த ஆட்சிகளை கவிழ்க்கக்கூடிய ஒரு தந்திரத்தெல்லாம் மோடி செஞ்சிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இங்கே அது மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கே வந்து இப்போ விடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் இவர் ஆட்சி அமைச்சா என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை மீண்டும் பல கட்சிகளை உடைச்சு அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களெல்லாம் பாஜகவோடு இணைக்கக்கூடிய வேலைகளில் அவர் ஈடுபட்டாலும் ஈடுபடலாம். ஆனாலும் எப்படி பார்த்தாலும் வர்றவன் பூரா வேறு கட்சி ஆளாக தான் இருப்பானே தவிர அவன் பிஜேபிக்காரன் கிடையாது. அதனால் என்றைக்குமே இந்த ஆட்சிக்கு வந்து தலைக்கு மேலே கத்தி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படின்றதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா கான்ஸ்டியூஷனே மாற்றுவேன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆட்சியை ஒரு பெரிய அட்டியை போட்டு பின்னாடி தள்ளி போய் ஓரமாக உட்கார்றா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது தான் இனிமேல் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து ஜனநாயகத்தை இந்த 2024 தேர்தலில் மக்கள் காப்பாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.